வணக்கம் எல்லாத்துக்கும். இன்றைக்கி சண்டே, எல்லோரும் பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக இந்த வீடியோவை பார்த்துடலாம். போன வீடியோவில் ஒவ்வொரு கட் ஆஃப் ஜோனுக்கும் நான் ப்ரிடிக்ஷன் கொடுத்துருந்தேன். அந்த பிடிஎஃப் டவுன்லோடில் ஓசி கட் ஆஃப் மட்டுமே டிசெண்டிங் ஆர்டரில் இருந்துச்சு. ஸோ மற்ற கம்யூனிட்டி கேட்டகரியில் இருக்கிறவங்களாம் அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. ஸோ அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக மாணவர்கிட்ட கேட்ட ஃபீட்பேக்கின் அடிப்படையில் சில சேஞ்சஸ்லாம் வெப்சைட்டில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஜே இன்சைட்ஸ் டிஎன்இஏ ப்ரிடிக்டரில் நான் கொண்டு வந்திருக்கும் 3 முக்கியமான அப்டேட்ஸை மட்டும் பார்க்க போகிறோம். இந்த ப்ரிடிக்டர் ஜென்ரல் கவுன்சிலிங் மாணவர்களுக்கு மட்டுமே வடிவமைக்கப்பட்டிருக்கு. 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசர்வேஷன் மாணவர்களுக்கு அந்த டேட்டா எங்கிட்ட இல்லாதனால சரியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியல. பட் இன் ஃபியூச்சரில் அதை நான் கரெக்டாக உங்களுக்காக ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ என்னென்ன புதிய ஃபீச்சர்ஸ் வெப்சைட்ஸில் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வெல்கம் டு ஜே இன்சைட்ஸ். சரி, ஜே இன்சைட்ஸில் 3 ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோன்னு சொன்னேன் இல்லையா? ஒன்றொன்னா பார்த்துடலாம். ஃபீச்சர் நம்பர் 1. இந்த ஃபீச்சர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு jinsights.com/tnea அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு நீங்கள் போய்க்கோங்க. இல்லைனா கூகுளில் ஜே இன்சைட்ஸ் டிஎன்இஏ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஜே இன்சைட்டோட வெப்பேஜ் ஃபஸ்ட்டு சர்ச் லிஸ்ட்டில் வரும். ஓகே, இப்போ முதல்ல புதிய ஃபீச்சர் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நீங்கள் கட் ஆஃப் மட்டும் கிடையாது, உங்களுடைய ஜெனரல் ரேங்கையும் சேர்த்து நீங்கள் அதில் இன்புட்டாக கொடுத்துக்கலாம். அதாவது ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது. ஜென்ரல் ரேங்க் கொடுக்கறது கட்டாயம் கிடையாது. பட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரிடிக்ஷன் இன்னும் துல்லியமாக இருக்கும். ஏன்னா சில நேரத்தில் ஒரே கட் ஆஃப்க்கு பல ரேங்க் ரேஞ்சஸ் இருக்கும். அந்த குழப்பத்தை குறைக்கிறதுக்காக இந்த ரேங்க் இன்புட் உதவும். அதனால் ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுக்கான ஜென்ரல் ரேங்க்கையும் நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் ரொம்ப கரெக்டாக வரும். அடுத்த அப்டேட் பிடிஎஃப் டவுன்லோடு. முன்னாடிலாம் சிஎஸ்வி மட்டுமே டவுன்லோடு செய்ய முடிஞ்சிச்சு. சிஎஸ்வி ஃபைலை எல்லாராலும் ஓப்பன் செஞ்சு பார்க்க முடியாது. முக்கியமாக மொபைல் பயன்படுத்தும் மாணவர்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் அது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இப்போ உங்களுடைய ப்ரிடிக்ஷன் லிஸ்ட்டை பிடிஎஃப் அப்புறம் சிஎஸ்வி இந்த 2 ஃபைலையும் யூஸ் பண்ணி டவுன்லோடு செஞ்சுக்கலாம். பிடிஎஃப்பில் டவுன்லோடு செஞ்சதுனால நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். பிரிண்ட் எடுத்துகிட்டு ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். பேரண்ட்ஸோடு நீங்கள் இதை வச்சு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எக்ஸல் இல்லாட்டி ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் இல்லாமையே எந்த மொபைல்லையும் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் jinsights.com/tnea ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த ப்ரிடிக்டரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு jinsights.com/tnea அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிருங்க. லாகின் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை நீங்கள் இன்புட்டாக கொடுங்க. விருப்பம் இருந்தால் ஜென்ரல் ரேங்கையும் சேர்த்து கொடுங்க. அடுத்ததாக உங்களுடைய கம்யூனிட்டியை தேர்வு செஞ்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தனித்தனியாக ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு பிறகு ப்ரிடிக்ட் மை காலேஜஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் மட்டும் வேணும், இல்லைனா கோர் பிரான்ச்சஸ் கோர்சஸ் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் தனியாக அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரிடிக்ட் மை காலேஜஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ட்ரீம், ரியலிஸ்டிக், சேஃப் காலேஜஸ் அப்படிங்கிற ஒரு முழு லிஸ்ட்டு கிடைக்கும். தேவையான உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட், பிரான்ச், காலேஜ் டைப் ஃபில்டர்களையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இறுதியாக பிடிஎஃப் இல்லாட்டி சிஎஸ்சி டவுன்லோடு செஞ்சு நீங்கள் வச்சுக்கலாம். கவுன்சிலிங் நேரத்தில் பிடிஎஃப் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது ஏஐ கவுன்சிலர். இது டிஎன்இஏ ப்ரிடிக்டர் டூலுக்கு அடுத்ததாக ஏஐ கவுன்சிலர்னு ஒரு சின்ன டேப் இருக்கும். நீங்கள் அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏஐ கவுன்சிலரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக உங்களுக்கு சாட்ஜிபிட்டியோட பர்சனலைஸ்டு கவுன்சிலர் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் வேணும் கேட்டுக்கலாம். நீங்கள் தமிழில் கேட்கலாம், இங்கிலீஷில் கேட்கலாம், இல்லாட்டி எந்த லாங்குவேஜில் நீங்கள் கேட்கணுனாலும் கேட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய கட் ஆஃப் 162 MBC, சென்னையில் என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டால் உடனடியாக அது பதில் சொல்லும். அதே மாதிரி கவுன்சிலிங் எப்படி நடக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, சேஃப் காலேஜஸ் எது, ட்ரீம் காலேஜ் எது, எந்த ரவுண்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்படி எல்லா கேள்விகளுக்கும் ஏஐ பதில் சொல்லும். தமிழ்லேயும் கேட்கலாம், ஆங்கிலத்துலேயும் கேட்கலாம். இந்த டூல் சாட்ஜிபிட்டி மூலமாக இயங்குது. முற்றிலும் இலவசம், லாகின் கூட தேவையில்லை. வீடியோவை நான் குயிக்காக சம்மரைஸ் பண்ணிடுறேன். இந்த புதிய அப்டேட்ஸ் மூலம் நீங்கள் கட் ஆஃப், ஜென்ரல் ரேங்க் ரெண்டையும் பயன்படுத்தி ப்ரிடிக்ஷன் பெறலாம். உங்களுடைய கம்யூனிட்டி அடிப்படையில் சார்ட்டட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பிடிஎஃப், சிஎஸ்வி ரெண்டையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் மேலும் ஏஐ கவுன்சிலர் மூலம் தமிழ்லேயே நீங்கள் கைடன்ஸ் பெறலாம். இதை எல்லாமே நீங்கள் எந்த ஃபீமே பே பண்ண தேவையில்லை. 500க்கும் மேற்பட்ட காலேஜஸ் அனலைஸ் பண்ணி 100க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ரிசல்ட்ஸை கரெக்டாக கொடுக்கும். சரி, இப்போ இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நீங்கள் இன்னும் இந்த புதிய ஃபீச்சர்ஸை ட்ரை செஞ்சு பார்க்கல அப்படின்னா இப்போதே jinsights.com/tnea அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய் பயன்படுத்தி பார்த்துக்கோங்க. இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங்கை இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ எளிதாக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ எளிதாக்குறது தான் நம்மளுடைய நோக்கம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும்
டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் ரொம்ப ஈஸியாக பங்கேற்கணும். உங்களுக்கு இந்த டூல் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேட்டா பேஸ்டு டிஎன்இஏ வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.